வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நம்பர் 17 இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். From the following details of Abdul, who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year end 31/3/2018 and a balance sheet as on that date. இதான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கிற particulars opening and closing balance கொடுத்திருக்காங்க of stock, sundry debtors, cash, furniture, sundry creditors. இதோட particulars இருக்கு. other details ன்ட்டு ஒரு சில adjustments கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து drawings, அப்புறமா discount receipt, discount allowed, cash paid to creditors, cash received from debtors, sundry expenses, capital as on 1/4/2017. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷனா நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம இப்ப ஒவ்வொரு அக்கௌண்டா பார்த்துட்டு வரலாம். கடைசியில பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ரெடி பண்றோங்கிறதையும் பார்க்கலாம். இப்ப நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். இந்த இடம் வந்து கொஸ்டினோட ஒரு பார்ட் வந்து காமிச்சிருக்கோம். சோ தட் நமக்கு வந்து இங்க கால்குலேஷன் போடும்போது இந்த புது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணும்போது ஈஸியா இருக்குன்றதுக்காக நீங்க வந்து இந்த கொஸ்டினை வந்து ப்ராப்பரா வித் அமௌண்ட்ஸோட நீங்க வந்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் எழுதின பிறகுதான் நம்மளால இந்த கொஸ்டின்ஸை ப்ரொசீட் பண்ண முடியும். இதோட சொல்யூஷனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஏன்னா நம்மளால ஃபுல்லா இங்க காமிக்க முடியல, ஒரு பார்ட் தான் காமிக்கிறோம் இல்லையா? சோ அதனால நீங்க வந்து கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இப்போ இங்க கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. பட் நம்ம அதனால அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யணும். அது வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸை ஓபன் பண்ணணும் முதல்ல. அந்த வரிசையில நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இப்ப இதுல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பிளேஸ் பண்றோம்னு பார்க்கலாம். Total debtors account open பண்றோம். Total debtors accountல இந்த side debit and இந்த side credit. Left hand side is the debit side and right hand side is the credit side. இப்போ ஒவ்வொரு என்ட்ரியா பார்த்துட்டே வரலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், total debtors account open பண்ணும்போது எப்பயுமே opening balance and closing balance first கவனிக்கணும். First opening balance debtors accountன்றதுனால balance இந்த சைடு வரும். அதாவது debit balance இருக்கும் 2,50,000 rupees அங்க கொடுத்திருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸ்டாக் இது சம்பந்தமா இல்ல. சோ சண்டரி டேட்டாஸ் இதோட ஓபனிங் பேலன்ஸ் அதாவது 1/4/2017 ஓட பேலன்ஸ் 31/3/2018 ஓட பேலன்ஸ். இப்ப நம்ம இங்க எழுதி இருக்கிறது 1/4/2017 ஓட பேலன்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம எப்பயுமே வந்து ஓபனிங் பேலன்ஸ் பண்ணா நான் க்ளோசிங் பேலன்ஸ் நான் எழுதி வச்சுப்பேன். சோ பை கேரி டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ் இங்க எழுத போறேன் 3,50,000 rupees. அடுத்து கேஷ் இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு, சண்டரி கிரெடிட்டார்ஸ் இருக்கு. இதோட ஓபனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இது எதுவுமே டச் பண்ணல. இப்ப அதர் டீடைல்ஸ்க்கு போலாம். அதர் டீடைல்ஸ்ல டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கொடுத்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இப்ப நமக்கு தேவையில்லை, டிஸ்கவுண்ட் அலோவ் தான் நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது டேட்டாஸோட அக்கௌண்ட். அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 25,000 கொடுத்திருக்காங்க. 25,000 எங்க வரும், பை டிஸ்கவுண்ட் அலோவ்ட். Discount allowed is 25,000. இங்க மென்ஷன் ஆயிருக்கிறது 25,000 rupees. அதை நம்ம இங்க எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். அது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம இப்போ டேட்டாஸோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ், இது டெஃபினட்டா டேட்டாஸ் அக்கௌண்டோட சம்பந்தப்பட்டது தான். 5,35,000 நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கோம். சோ அதனால பை கேஷ் அக்கௌண்ட், பை கேஷ் அக்கௌண்ட் 5,35,000. இது வந்து நாம டெட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம். அது 5,35,000 இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்தது சண்டரி எக்ஸ்பென்சஸ்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம எதுவும் இதை டீல் பண்ண போறது இல்ல. கேபிட்டல் இதுவும் நமக்கு இப்போ தேவைப்படாத இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ல நம்ம டெஃபினட்டா அப்புறம் யூஸ் பண்ணுவோம், யூட்டிலைஸ் பண்ணிப்போம். இருந்தாலும் இப்போ இந்த அக்கௌண்ட்டை சம்பந்தப்பட்ட வரைக்கும் இதுல எந்த நம்ம இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ வந்து நம்ம எல்லா என்ட்ரிஸையும் போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நாம இப்போ பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணி என்ன கண்டுபிடிப்போம், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். அவ்வளவுதான். டோட்டல் டேட்டாஸ் ஓபன் பண்ணா எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வர்ற பேலன்சிங் ஃபிகர் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். இப்போ பேலன்சிங்க பார்க்கலாம். பேலன்சிங்ல இந்த ரைட் ஹேண்ட் சைடு இப்போ கிரெடிட் சைடு நம்ம டோட்டல் போட்டு போறோம். 5,35,000 பிளஸ் 25,000 5,60,000. 5,60,000 ஓட நாம என்ன ஆட் பண்ண போறோம், 3,50,000 ஆட் பண்ண போறோம். 9,10,000. 5,35,000 plus 25,000
plus 3,50,000 is 9,10,000 rupees in total. Left hand side வெறும் opening balance ஓட entry மட்டும் தான் இருக்கு நம்ம கையில. So 2,50,000 மட்டும் தான். So இதோட நாம minus 2,50,000 பண்ணுவோம். 2,50,000. கிரெடிட் சைடு டோட்டலோட நம்ம டெபிட் சைடு டோட்டலை இப்போ மைனஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மைனஸ் பண்ண வந்த அமௌண்ட் தான் இந்த 6,60,000. 6,60,000 is the balancing figure. இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடோட டோட்டல் போட்டு பார்க்கணும். டோட்டல் போட்டு பார்த்து 9,10,000 வரணும். வந்தாதான் நம்ம இந்த கண்டுபிடிச்ச பேலன்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்க பேலன்சிங் ஃபிகர்னு மென்ஷன் பண்ணிட்டு என்ன எழுதுறோம்? டு சேல்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் அக்கவுண்ட் தான் கிரெடிட் சேல்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So to sales account, credit sales 6,60,000 is what நம்ம இந்த total debtors account open பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு balancing figure ஆன amount. இப்போ further பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த அக்கவுண்ட் ஆன total creditors account பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு சம்மோட இந்த சம்மோட ஒரு பார்ட்ஸ் தான் எங்களால காமிக்க முடிஞ்சிச்சு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் தான் எங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு. நீங்க வந்து நீங்க எழுதி வச்சிருந்த அந்த சம்ல இருந்து நீங்க வந்து அமௌண்ட்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்டை பார்க்கலாம். இப்போ கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல மெயினா நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் brought down, carried down இந்த ரெண்டு அமௌண்ட்டை இப்போ ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஸோ பை பேலன்ஸ் brought down. ஏன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. கிரெடிட் சைட்ல கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 1,50,000 நம்ம இப்போ எழுதினது வந்து 1/4/2017 ஓட பேலன்ஸ். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸும் எழுதிடுவோம். டூ பேலன்ஸ் கேரி டவுன் 1,75,000. இது வந்து 31/3/2018 ஓட பேலன்ஸ். நம்ம இதை ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இந்த பார்ட்ஸுக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம். இப்ப இதையும் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். இப்ப ஃபர்தரா அதர் டீடைல்ஸ் பார்க்கலாம். டிராயிங்ஸ் நம்ம எதுவும் டச் பண்ண போறது இல்ல. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தான் நமக்கு இது ரிலேட்டடா இருக்கு. டிஸ்கவுண்ட் எவ்வளவு நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு? 20,000 rupees ரிசீவ் ஆயிருக்கு. அது வந்து it will be mentioned as to discount received account 20,000. அடுத்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் அலௌட் நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ், நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு கேஷ் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமா நம்ம இந்த என்ட்ரியை நம்ம இங்க போஸ்ட் பண்ணுவோம். அதாவது டெபிட் சைட்ல போஸ்ட் பண்ண போறோம். டெபிட் சைட்ல டு கேஷ் அக்கவுண்ட் பெய்டுன்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க 4,50,000 is the amount. அடுத்து கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இப்போ இது ரிலேட்டடா நமக்கு எதுவும் இல்ல இன்ஃபர்மேஷன், இதுக்கு தேவையானதா இல்ல. கேபிட்டல், இதுவும் இப்போதைக்கு நம்ம எதுவும் டச் பண்ண போறது இல்ல. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? பேலன்சிங் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்றது முதல்ல டெபிட் சைட டோட்டல் பண்ணிக்க போறோம். டோட்டல் பண்ணிட்டா நமக்கு என்ன வருது? 4,50,000 பிளஸ் 20,000 பிளஸ் 1,75,000, இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணும்போது 6,45,000 வருது. ரைட் ஹேண்ட் சைடு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. இந்த என்ட்ரி மட்டும் தான். இந்த என்ட்ரியை நம்ம we are going to deduct from 6,40,000. அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது அதாவது டிடக்ட் பண்ணி அந்த டிஃபரன்ஸ் என்னவா வருது? 4,95,000 is the balancing figure now. It is nothing but by purchase on credit. By purchases account credit ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் நம்ம. 6,45,000 டோட்டல் வருதான்ட்டு இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப இதோட இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கவுண்ட் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப கிடைச்ச இந்த பேலன்சிங் ஃபிகரையும் நம்ம வந்து யூட்டிலைசிங் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் அதர் ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் அக்கவுண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல், இதுதான் ஃபார்மேட் எழுதுறதுக்கு. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார் த இயர் ended 31/3/2018. இது என்ன சொல்லிருக்கோம் பாருங்க? For the year ended 31/3/2018. அந்த வருஷத்தோட எண்ட்ல இதுதான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ட்ரேடிங் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இருக்கும். இப்போ முதல்ல ட்ரேடிங் அக்கவுண்டோட இன்ஃபர்மேஷனுக்கு போலாம். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இது சம்பந்தமா நம்ம எழுதுவோம்? ஸ்டாக் எழுதுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக், இதுதான் ரொம்ப முக்கியம். டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக், டூ ஓப்பனிங் பேலன்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும் எந்த சைட்ல எழுதுவோங்கிறது. டூ ஓப்பனிங் ஸ்டாக், டூ பை க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு இங்க என்னால பார்க்க முடியுது இந்த அமௌண்ட் 1,00,000
இங்க மென்ஷன் ஆயிருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் என்னால இங்க சரியா வியூ பண்ண முடியல, பட் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 50,000. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து வெறும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம டீல் பண்ணுவோம். இங்க ஏதாவது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்ட்டு நம்ம பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் காலம்ல இது ரிலேட்டடா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கேஷ் இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு, ரெண்டுமே அசெட்ஸ் ரிலேட்டடா தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இப்போ டிராயிங்ஸும் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ரிலேட்டடா இல்ல. டிஸ்கவுண்ட் இதெல்லாம் முடிச்சிட்டோம், நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் பண்ணி முடிச்சிட்டோம், டிஸ்கவுண்ட் அலவுட் பார்த்துட்டோம், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸும் இதையும் பார்த்து முடிச்சிட்டோம், ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் இதையும் பார்த்து முடிச்சிட்டோம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க, இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இப்ப கேபிட்டல் இருக்கு, இது ரிலேட்டடா கிடையாது. ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்சிங் ஃபிகர், ரெண்டு பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு வந்து சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் அதாவது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். சாரி, டோட்டல் சேல்ஸ் கிடையாது. இங்க கேஷ் சேல்ஸ் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாததால வெறும் கிரெடிட் சேல்ஸ் மட்டும் நம்ம இப்ப கணக்குல எடுத்துக்க போறோம். இந்த கிரெடிட் சேல்ஸ் நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்ச பேலன்ஸ். அடுத்த ஐட்டம் ரொம்ப முக்கியமானது, டூ பர்ச்சேசஸும் வந்து ஒரு பேலன்சிங் ஃபிகரா இருந்தது. திஸ் அமௌண்ட் இஸ் நத்திங் பட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணும்போது கிடைச்ச பேலன்சிங் ஃபிகர், which is only credit purchases. நமக்கு இப்போ கேஷ் பர்ச்சேசஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. பேலன்ஸ் எவ்வளவு வந்தது, அங்க 4,95,000 வந்தது. அதுதான் நம்ம எங்க எழுதியிருக்கோம், டூ பர்ச்சேசஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம், அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணி வர்ற அந்த டிஃபரன்ஸ், அந்த பேலன்சிங் ஃபிகர் இஸ் த கிராஸ் ப்ராஃபிட். வேற எந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்மே நமக்கு இப்போ இந்த சம்ல கொடுக்காததால நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே பேலன்சிங் பண்ணிடலாம். இப்போ 6,50,000 plus 50,000 கிரெடிட், 6,60,000 plus 50,000 டோட்டல் வந்து 7,10,000. ரைட் ஹேண்ட் சைடு அதாவது கிரெடிட் சைடு டோட்டல் போட்டுட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஐட்டமோட டோட்டலை கண்டுபிடிக்கிறேன். 5,95,000 வரும். 1 lakh plus 4,95,000 5,95,000. அதுல இருந்து இந்த 7 lakh மைனஸ் பண்ண போறோம். 7,10,000 மைனஸ் பண்ண போறோம். நமக்கு கிடைச்ச பேலன்ஸ் 1,15,000 rupees, which is the gross profit for the firm. கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த முக்கியமான நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை we will, இந்த கேரி டவுன் இருக்கு இல்லையா, கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் will be கிராஸ் ப்ராஃபிட் brought down by கிராஸ் ப்ராஃபிட் brought down. கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். ஓகே, சோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுல எனக்கு கிடைச்சது 1,15,000 போட்டிருக்கோம். அதர் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்ல நம்ம டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஓட டேட்டாஸ் எடுப்போம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் 20,000, அது வந்து இந்த சைடு வரப்போகுது 20,000. டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து 25,000, அந்த டிஸ்கவுண்ட் அலவுட் இந்த சைடு, அதாவது டெபிட் சைடுல டிஸ்கவுண்ட் அலவுட். டு டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் பை டிஸ்கவுண்ட் ரிசீவ். இந்த ஃபார்மேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஷனுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை மெமரைஸ் பண்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Next, sundry expenses. Sundry expenses வந்து cash paid to creditors, cash received from debtors, அதெல்லாம் இப்போ தேவையில்ல. Sundry expenses is 30,000 rupees. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பேலன்சிங். பேலன்சிங்ல ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ஓட டோட்டல், கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஓட டோட்டல் தான் இருக்குங்க. ஸோ தட் இஸ் comes to 1,35,000. 1,15,000 plus 20,000 will be 1,35,000. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டோட்டல் ஃபுல்லுத்தையுமே நம்ம போட்டு பார்க்க போறோம். அதாவது ரெண்டு ஐட்டம் தான் இந்த சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும். 25,000 plus 30,000 will be 55,000. இந்த 1,35,000 இருந்து we will be deducting 55,000. 55,000 டிடக்ட் பண்ணா நமக்கு வர்ற பேலன்ஸ் 80,000, which is nothing but net profit of the firm. இந்த net profit we will be transferring it to capital account. அது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம், so that இந்த net profit நம்ம மறக்காம பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணும்போது நம்ம we got to transfer this. வாங்க இப்ப பேலன்ஸ் ஷீட் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட், அதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பேலன்ஸ் ஷீட் பார்க்க போறோம். பேலன்ஸ் ஷீட்டை இப்போ டேலி பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்க்கு நம்ம வந்திருக்கோம்.
பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டிருக்கணும். இனிமே இங்க புதுசா எழுதுற அக்கவுண்ட்ஸையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேலன்சஸ் எடுத்து எழுதணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் as on ஹெட்டிங் எழுதிட்டோம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. இந்த சைடு அசெட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டி சைடு, ரைட் ஹேண்ட் சைடு அசெட் சைடு ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம். கேஷ் 40,000 rupees. இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா கேஷோட பேலன்ஸ் 40,000 rupees. நான் க்ளோசிங் பேலன்ஸ் தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி எல்லாமே க்ளோசிங் பேலன்சஸ் தான் நம்ம எழுதிட்டு வர போறோம். ஃபர்னிச்சர் க்ளோசிங் பேலன்ஸ் 10,000, ஸ்டாக் 50,000 rupees, டெட்டார் 3,50,000 rupees. இப்போ நம்ம எழுதின ஐட்டம் எல்லாம் இங்க மார்க் பண்ணிடலாம். ஸ்டாக் முடிச்சிருக்கோம், சன்ட்ரி டெட்டார்ஸ் முடிச்சிருக்கோம், கேஷ் முடிச்சிருக்கோம், ஃபர்னிச்சர் முடிச்சிருக்கோம். இப்போ லைபிலிட்டி சைடுல வர போறோம். லைபிலிட்டி சைடுல முதல் ஐட்டமா எப்பயுமே கேபிட்டல் தான் வந்திருக்கணும். இந்த இடத்துல கேபிட்டல் வரணும். கேபிட்டல் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கேபிட்டல் இங்க பர்டிகுலர்ஸ்ல இங்க எங்கேயுமே காணும். அதர் டீடைல்ஸ்ல ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. 1/4/2017 கொடுத்துருக்காங்க. 2,35,000 rupees. 2,35,000 rupees நம்ம இங்க காமிச்சிட்டோம் ஃபார் கேபிட்டல். இதோட நெட் ப்ராஃபிட் நம்ம P&L போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பேலன்சிங் ஃபிகர், அதுதான் இந்த 80,000 rupees. இதால ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுதான் இந்த அடிஷனுக்கான அர்த்தம். அதாவது அட்ஜஸ்டட் கேபிட்டல் 3,15,000 லெஸ் டிராயிங்ஸ். ஏன் லெஸ் டிராயிங்ஸ் பண்றோம், அதர் டீடைல்ஸ்ல முதல் ஐட்டமே நமக்கு கொடுத்திருக்கிறது டிராயிங்ஸ். ஓனர் அவரோட அக்கவுண்ட்ல இருந்து வித்ரா பண்ணிருக்காரு, அவரோட பிசினஸ்ல இருந்து அவர் பர்சனல் யூஸ்க்கு வித்ரா பண்ணிருக்காரு. சோ இட் ஹஸ் டிக்ரீஸ்ட் த கேபிட்டல். சோ அந்த 40,000 we are deducting it. டிடக்ட் பண்ணி நாம கண்டுபிடிச்ச புது அட்ஜஸ்டட் கேபிட்டல் இஸ் 2,75,000. இப்போ லைபிலிட்டி சைடு டோட்டல் பாத்துடலாம். நம்ம வந்து எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட் டோட்டலிங்க்கு போலாம். இப்போ லைபிலிட்டி சைடு டோட்டல் பண்ணி பாத்துடலாம். 1,75,000 plus 2,75,000 is nothing but 4,50,000. 5,10 plus 1 15, balance 1 4. 4,50,000 is the balance, is the total of liabilities. Both capital and liability சேர்ந்தது. இப்போ asset side calculation க்கு வந்துட்டோம். asset side calculation is இந்த side full total will be 4,50,000. இப்படி 40,000 plus 50,000, 40,000 plus 10,000 will be 50, 50 plus 50 1 lakh, 1 lakh plus 3,50,000 is 4,50,000. இப்போ நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம், நம்மளோட பேலன்ஸ் ஷீட் டாலி ஆயிடுச்சு. இட் இஸ் ஜஸ்ட் த சேம். இதுவும் அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சைட் இஸ் சேம். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டாலி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த எரருமே ஜாஸ்தி கமிட் பண்ணல, எந்த எரருமே இங்கே நம்ம பண்ணாம பேலன்ஸ் ஷீட் டாலி ஆயிருக்குன்னு அர்த்தம். எந்த சின்ன எரரா இருந்தாலும் பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகாது. பேலன்ஸ் ஷீட் டாலி ஆகிறது அகெயின் நான் சொல்ற மாதிரி ரொம்ப அவசியம். இந்த சம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் a bit கொஞ்சம் பெரிய சம் அவ்வளவுதானே தவிர நாட் a very complicated one. நீங்க இன்னொரு தடவை இதை கோ த்ரூ பண்ணி இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் புரியும். இப்பயே உங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணணும்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு நீங்க உங்க நோட்ல கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ so much.